மியூசிக் தெரப்பி சேனல் இன்றைய பதிவிலையும் வாக்கில் இனிமை வேண்டும் டிப்ஸ் டு ஸ்பீக் பொலைட்லி அப்படின்னு பொலைட்லி அப்படின்னு சொன்னால் வடிவா அமைதியா அழகா அப்படின்னா அதுக்கு சில அட்ரிபியூஷன்லாம் சொன்னோம். அப்படி சொல்லும்பொழுது இதெல்லாம் எந்த விதமான கான்வர்சேஷனில் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு வைங்க. எல்லா கான்வர்சேஷன்லையும் கோபமாகவும் படபடப்பாகவும் பேச வேண்டிய அவசியம் எங்கேன்னு இருக்கா? இல்லை. சில நேரத்தில் அமைதியாக பேசி எளிமையாக செய்திகளை புரிய வைக்கிறது ரொம்பவும் ஏற்புடையதாக இருக்கும். அமைதியாக பேசணும்னா என்ன, அங்கே சொல்ல வேண்டிய செய்திகளை தெளிவாக சொல்லணும், பொறுமையாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் கோவப்படக்கூடியது அப்படின்னு சில அப்படியேதான விஷயங்கள் உண்டா? கோவப்படக்கூடியதுன்னே கிடையாது. ஆனால் சொல்லும் பொழுது எதிர சொல்லக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு சரியாக புரியல, அப்புறம் நம்மளுக்கு அது தேவையில்லை, அதனால சொல்கிறாங்க அப்படிலாம் நினச்சமான அந்த நேரத்தில் என்னோட there are people immediately they get themselves into the fit of rage அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரேஜுக்குள்ளே வந்துடுவாங்க, அப்படி ஒரு கோவப்படுவாங்க. இதை பற்றி கூட சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், ரேஜ் ஆங்கர் அப்படின்னு. அதாவது அப்படி தட்டின உடனே கோவம் வந்துடும். அவங்களுக்கு கூட சொல்லுவாங்க ஒரு ஷார்ட் டெம்பரில் இருப்பாங்க. எப்போ ஒன்று ஷார்ட் டெம்பர் இருக்குன்னா யூ ஆர் ப்ரோவோக்கிங். காரணம் இல்லாமல் அந்த நேரத்தில் அது என்ன பண்ணுறாங்க, செய்திகளை தவறாக சொல்கிறாங்க, திருச்சி சொல்கிறாங்க. அதை திருத்து சொல்லும்போது என்ன ஆகும், நேரான செய்திகளை நேராக சொன்னால் ஏற்புடையது தான். நேரான செய்திகளே மாற்றி பிழை பொறுத்து அப்படின்ற மாதிரி பிழையை சேர்த்து அதில் வந்து என்ன பண்ண பங்க்சுவேஷன் கமாலாம் அதெல்லாம் சேர்த்து விட்டு அதுக்கு தே ஆர் ட்விஸ்டிங் த மெசேஜ்னு சொன்னால் நேச்சுரலி வி கெட் இன் டு ரேஜ். சிலப்போ கோபம் என்ன பண்ணோம், அப்படியே கொப்பளிக்கும், பெருசாக மேலுக்கு வரும் அப்படின்னுவாங்க. அப்போ அங்கே இனிமையாக பேசுவது என்பது ஏற்புடையது அன்று. இனிமையாக பேசவே முடியாது. ஏன்னா இந்த சண்டை பதிவில் பார்த்தோம், அது மாதிரி ஒருத்தரை ப்ரோவோக் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தான் பாரதியார் என்ன சொன்னார், மோதி மிதித்து விடு பார்ப்பா, அவர்களை மோதி உமிழ்ந்து மோதி மிதித்து விடு பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அது சின்ன குழந்தைகளுக்கு. ஆனால் நாம் வந்து என்ன பண்ணோம், ஒரு டெக்கோரம் ஆஃப் பிஹேவியரை வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் சிம்பிளி யூ கேன் மூவ் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். இதுவும் நம்ம பகிர்ந்துக்கிட்ட செய்திகள் தான். ஆனால் இனிமையாக பேச வேண்டும் அப்படின்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் கோவப்படுறோன்றதை காட்டிலும் எப்பொழுதும் இனிமையாக பேச வேண்டும் அப்படின்னா சொல்ல வந்த செய்திகளை நிதானமாக வடிவாக சொன்னாலே அங்கே என்ன இருக்கும், நம்மளால் இனிமையாக பேச முடியும். இனிமை என்பது சொல்லக்கூடிய செய்திகளை பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் எடுத்துக்கொள்ள விதத்தில் சொல்வது தான் இனிமையாக பேசுவது. இனிமையாக பேசுவது என்பது நம்ம பேசக்கூடிய குரல் வளத்தை பொறுத்து இல்லை, சொல்லக்கூடிய செய்திகளை பொறுத்தது. அப்போ சொல்லக்கூடிய செய்திகளை என்ன இனிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இட் ஹாஸ் டு பி கிராஸ்ப்டு வெரி வெல் அப்படின்ற, இட் ஹாஸ் டு பி கிராஸ்ப்டு அண்ட் ஃபாலோடு அப்படின்னு, அழ்ஹர்டு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த செய்தியில் நம்ம புரிய வைக்கணும். எங்கேயெல்லாம் நம்மளால் இப்படி பேச முடியும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு சின்ன குழந்தை ஏதோ சில சாப்பாடெல்லாம் அதுக்கு பிடிக்கல, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னா அந்த சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, அதுக்காக என்ன பண்ண வேண்டாம், அந்த குழந்தைய கோவிக்க வேண்டாம், குழந்தைய திட்ட வேண்டாம், அது வந்து இது பண்ணுறது சரியில்லையோ அப்படின்னு புரிய வேண்டாம். அப்படி புரிய வைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒரு குழந்தை ஏதோ ஒரு வேலை செய்யுது, ஒரு கேட்ஜெட் பாடுக்குது, சாப்பாடு என்ன சிலது கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது, எப்போவும் தயிர் சோறு மட்டும்தான் கேட்குது, தயிர் சாதம் சாப்பிட்டா மாத்திரம் போகாது, பாக்கி இருக்கிற என்ன பொரியல் ரசம் கூட்டு அதெல்லாம் கூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு வந்து பிள்ளைங்கள்ட்ட சத்தம் போட வேண்டாம். இன்ஸ்டட் தயிர் சாதத்தை சாப்பிட்றதோட கூட அதனோட சைட் டிஷ்லாம் என்ன வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு கூட்டு சாப்பாடு சாப்பிடணுன்னா அது எப்படி அந்த கூட்டு சாதத்தை கலந்துக்கணும் அப்படின்லாம் குழந்தைக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ், அதில் இருக்கிற தேவைகள், அதில் கிடைக்கக்கூடிய சத்து அதெல்லாம் பற்றி விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் ஒரு கூட்டில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லி பிள்ளைங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நிறைய வேண்டாம், தயிர் சாதம் ஒரு கப்பு நிறைய சாப்பிடு, இந்த கூட்டு சாதத்தை 2 கவளம் நானே கையில் கொடுத்துட்றேன், 2 உருண்டையை இன்னைக்கு வாயில் போட்டுக்கோ, நாளைக்கு சாப்பிடும்போது ரசம் சாதம் 2 உருண்டை கொடுப்பேன், அதை வாயில் போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம 2 பேருக்கு ஒரு டீல். அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும், அந்த குழந்தைக்கும் அந்த பாட்டிக்கும் ஒரு டீல், ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டா த சைல்ட் வில் பி வெரி மச் ஹாப்பி டு டேக் தட் ஃபுட். அதில் வந்து ஒரு என்ன தெரியுமா, மாற்று கருத்து இருக்க முடியாது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அதை குழந்தைய கன்வின்ஸ் பண்ணணும்.
அதனால் அதை காட்டிலும் அந்த குழந்தைங்க போய் ரொம்ப சத்தமாக பேசி என்ன சாப்பிட மாட்டேன்ற அப்படின்னு சொன்னால் இந்த தயிர் சாதமே அதுக்கு தொண்டைக்குள்ளே இறங்காது. அப்படி ஒரு துக்கம் தொண்டையை அடைச்சிக்கும் அந்த குழந்தைக்கு. அப்போ தட் மீன்ஸ் என்ன ஆகுது, நியாயமாக சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை கூட வி ஆர் ப்ரிவென்டிங் த சைல்ட் ஃப்ரம் டேக்கிங் த ஃபுட். அது வந்து இட் இஸ் ஷுட் பி என்ன, அதை நம்ம விட்டுடணும். அதுபோல் பழக்கத்தை வி ஷுட் எஸ்சூ தட், வி ஷுட் டீலிங் அவர் செல்ஃப் ஃப்ரம் தட் என்ன, அந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸ்லேருந்து நம்மளை நம்ம விலக்கிக்கணும். இன்ஸ்டட் இது ஏன் கீரை சாப்பாடு சாப்பிடணும், எதுக்கு ரச சாதம் சாப்பிடணும், ரச சாதம் சாப்பிட்டாக்க கூடவே பொரியல் எடுக்கணும்னா அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக கொடுத்து ஒரு துளி 2 துளின்ற மாதிரி 2 உருண்டை அளவுக்கு 2 கவளம் ரசம் சாப்பிடுங்க தங்கம். அதுக்கப்புறம் அது போய் தயிர் சாதம் மாதிரி இதை கலந்து ரெடியாக இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்தது தட் வில் பி சர்வ்டு அப்படின்னு நம்ம சொன்னமான அந்த குழந்தைய நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்வர்சேஷன் தான் இனிமையாக பேசுவது. இனிமையாக பேசுவது என்பது என்ன, சொல்லக்கூடிய செய்திகளை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அவங்க எடுத்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். அதற்காக தவறான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது இல்லை. நோக்கம் என்பது என்ன, சரியான கருத்துக்களை சொல்ல வேண்டும், சரியான செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை இனிமையாக சொல்ல வேண்டும், ஏற்றுக்கொள்ள கூடிய முறையில் சொல்ல வேண்டும். இதுதான் அந்த இனிமையாக பேசக்கூடியதற்கு இருக்கிற அட்ரிபியூட்ஸு. அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்துக்கணும், அதே அளவில் அந்த பிள்ளைங்களுக்கு அதை கொண்டு செலுத்தணும், பிள்ளைங்களுக்கு கொண்டு அதை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.